அண்ணா, இந்த குழந்தை ரொம்ப அழகல்ல? ஆமா துரை, ரொம்ப அழகா இருக்கு. இது யாருடைய குழந்தை தெரியுமா? தெரியும். இது என் குழந்தை இல்லையா துரை? இல்லையா பார்வதி? சொல்லுங்க, என் குழந்தை தானே? ஆமாண்ணா, இவன் உங்க மகன் தான். அத்தா, இவன் பிறந்ததுல இருந்து நீங்க பார்த்ததே இல்ல. இவன் உங்க மகன் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆச்சரியமா இருக்க. இதுல என்ன ஆச்சரியம் பார்வதி? உறவோட கலந்தவங்களையும் உயிரோட இணைஞ்சவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கடவுள் பந்தம் பாத்தவங்கிற 2 உணர்ச்சிகளை கொடுத்திருக்கான். இந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு இனம் தெரியாத பொறுப்பு ஏற்பட்டது. இதோ உன்னுடைய செல்வம் என் மனசாட்சி எனக்கு உணர்த்தியது. தம்பி, என் கண்மணி இவ்வளவு சீக்கிரம் சந்திச்சு பாரி அணைச்சு முத்தமிடக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாது. அண்ணா, மனைவிக்கு கிடைக்காத பாக்கியம் மகனுக்காக கிடைக்கட்டுமே. அல்லல் பட்டுத்தான் வாழ்ந்தாகணும்னு அன்னைக்கு ஏற்பட்ட தலையெழுத்து அவங்க பெற்ற இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவன் உரிமையோட வளர வேண்டிய இந்த இடத்துக்கு அவனை நாங்க கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய கோழத்தனத்தினால நான் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிட்டு வரேன். நீங்க மட்டுமா? என் மனைவி கூட தான் பார்வதி. எனக்கு அது தெரியாம இல்லை. அந்த புனிதவதியோட உள்ளத்தை புண்படுத்திட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தாயை நான் தெய்வமா வணங்குறது தவறுண்டா. எனக்கு இந்த தண்டனை தேவை. போனதெல்லாம் போயிட்டோம்னா இந்த குழந்தைய வச்சாவது அம்மாவுடைய மனசை மாத்திரத்துக்கு நம்ம முயற்சிக்கணும். வரே, அப்படி ஏதாவது நடந்தா இந்த வீடுதான் என்னுடைய சொர்க்கம். ஆனா இது உங்களுடைய குழந்தை அம்மாவுக்கு கொஞ்ச நாள் தெரியாம இருக்கிறது நல்லது. ஆமாண்ணா, உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க இந்த குழந்தை மேலேயும் அவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுடுமோன்னு பயந்துதான் சொல்றேன். என் குழந்தைய குஞ்சு குலாவுற உரிமையை, என் உள்ளத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கு. பரவாயில்ல துரை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்காக நான் எதை செய்ய தயாரா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். குழந்தை எப்படி கொடுங்க. வா பார்வதி. துரை, குழந்தையை நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் இல்லையா? அழாதம்மா, அழக்கூடாது. ராமு, என்னடா இது அக்கிரமம்? அவங்க 2 பேரும் ஏதோ அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதை கண்டிக்கிறத விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்கிறீங்க. அம்மா, குழந்தைங்கிறது தெய்வ திருஷ்டி. அது அனாதை அது இதுன்னு சொல்லி என் அம்மாவை இருக்கணும். நல்லா இருக்கடா. இந்த வீட்டுல குலம் தெரியாம ஜாதி தெரியாம எந்த குழந்தை வேணும்னாலும் வளரலாமா? அம்மா, இந்த குழந்தைய அவங்க கொண்டு வந்தாங்க, அழகா இருந்தது. அதனால நீ துறைய எதையுமே கேட்காம இப்படியே விட்ட, அவ பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு இன்னும் என்னென்ன அக்கிரமம் எல்லாம் செய்வானோ தெரியல. கண்டிக்கிறதுக்கு துரை இந்த சின்ன பிள்ளையா வளர்ந்துட்டான். அவன் விருப்பம் போல செய்யறான். இது அழிவு காலமே தவிர வேற ஒன்றும் இல்ல. அவங்களும் இந்த குழந்தையை எக்கேடாவது கெட்டு போகட்டும். முதல்ல இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துடு. அம்மா, உங்க விருப்பத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ததில்லை. ஏதோ என் ஆத்ம திருப்திக்காக இந்த குழந்தைய கொஞ்சம் குலார உரிமை எனக்கு கொடுங்கம்மா, மறுக்காதீங்கம்மா. சரி சரி, எப்படியாவது போ.
சீக்கிரம் என்ன குழந்தைக்கு என்னமாச்சு? குழந்தைக்கு என்ன ஆச்சு? திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சு குறையவே இல்லை. குழந்தைக்கு என்ன? மாமா சீக்கிரம் வயிற்றுல கூட்டுவாங்க. குழந்தைக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரம் போங்க. போங்க மாமா. குழந்தைக்கு ஜன்னிகண்டு இருக்கு. நீங்க உடனடியா குழந்தைய டாமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்து. குழந்தை எப்படி ஆஸ்பத்திரி எடுத்து பாருங்க. ஏமாமா பக்கத்தூர் பையன்கிட்ட கார் கட்ட கொடுப்பாருல்ல, கண்டிப்பா கொடுப்பாரு. வீட்டெல்லாம் ஜாக்கிரதா பாத்துக்க. ஆகட்டுங்க. டிரைவர் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போச்சு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. ராத்திரில இருந்து குழந்தைக்கு காய்ச்சலா இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு மேல ஜுரவேக அதிகமாகி மூச்சு விடவே தண்டது. நீங்க தான் எப்படியாவது குழந்தையை காப்பாற்றணும் டாக்டர். குழந்தைக்கு ஜன்னிகண்டு இருக்கு. இப்ப நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. குழந்தை எடுத்துட்டு என்னோட வாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல குழந்தை கண் விழிச்சிருச்சுன்னா எந்தவித ஆபத்தும் இல்லை. இல்லைன்னா நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அண்ணா டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காரு. 1 மணி நேரத்துல குழந்தை கண்ணு விழிச்சாதான் குழந்தைக்கு ஆபத்து இல்லையா? இல்லைன்னா ஆபத்து நீங்க குழந்தைய பார்க்கணும். டாக்டர் நீங்க தான் குழந்தையை காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என்னம்மா சொல்ற? ஒண்ணும் புரியலையே. ஐயா என்னம்மா இது? அடிபட்ட ரத்தம் வருதே. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க. நேரா போனீங்கன்னா வலது பக்கம் இருக்கு. டாக்டர் நீங்க செய்த உதவியை மறக்கவே மாட்டோம். நாங்க வர்றோம் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர்.
லட்சுமிமா, லட்சுமி, 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 அக்கா அண்ணி, லட்சுமி, 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 என்ன பாருமா, லட்சுமி, லட்சுமி. அக்கா அண்ணி, ராமு தோரே அவ குழந்தைய எடுத்துக்கிட்டு போற. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, அவ யாரா குழந்தைய தூக்கிட்டு போவ? அந்த குழந்தை இனிமே நம்மள்ட்ட இருக்க முடியாதும்மா. ராமு, அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுடா. அவளாலே இருக்க முடியாதுமா. என்ன? ஆமாம்மா, அது அண்ணியுடைய குழந்தை, எங்க அண்ணனுடைய குழந்தை, உங்க பேரம்மா, பேரன். லட்சுமி